ஒரு சின்ன மண்பானையானது 1000 வருட வரலாறு சொல்லுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆர்கியாலஜிஸ்ட்லாம் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஆதாரங்களை தேடுறது ஒண்ணுதான் இந்த மண்பானைகள். ஏன்னா அந்த காலத்துல கிடைக்கிற மண்பானைகள்ல குறியீடுகள், எழுத்துக்கள்னு இப்படி எல்லாமே இருக்கும். அதை வச்சுதான் எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை இன்றும் நிலைத்து வைத்திருக்கும் ஒரு ஊரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது சிவகங்கையில இருக்கும் மானாமதுரை. மானாமதுரை அப்படின்னு சொன்னாவே அங்க மண்பாண்டங்கள் தான் மிகவும் பிரபலமானது. இதனுடைய வரலாறு எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது எக்ஸாக்டா தெரியல அப்படின்னாலும் சங்க காலத்துல இருந்தே வைகை நதியோட தொடர்புடையதுதான் இந்த மானாமதுரை மண்பாண்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மானாமதுரை மண்பாண்டங்கள் எப்படி மற்ற மண்பாண்டங்களை விட யூனிக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நெடுங்குளம் போன்ற நீர்நிலையங்கள்ல கிடைக்கிற களிமண்ணையும் வைகை நதி ஆதோரம் கிடைக்கிற களிமண்ணையும் சேர்த்து தயாரிக்கப்படும். அதனால இது குவாலிட்டி வைஸாவும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த மண்பாண்டங்களை சிவப்பு களிமண் கொண்டு செய்யறாங்க. இந்த ஒரு தொழிலை பாதுகாக்கிறதுக்காக 1946ஆம் ஆண்டு ஒரு கூட்டுறவு சங்கமானது ஆரம்பிக்கப்படுது. இப்போ அதுல 120 குடும்பங்கள் இருக்காங்க. இதனால இதுல நேர்முகமாவோ மறைமுகமாவோ இந்த தொழிலையே நம்பி இருக்கும் பல பேருக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2023ல மானாமதுரை பாட்டரிஸ்க்கு GI டேக் கொடுக்கப்படுது. அதாவது இந்த தொழில் மானாமதுரைக்கே சொந்தமானது அப்படின்ற அங்கீகாரம். பாட்டரிஸ் தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்தியாவிலயோ மட்டும் இல்லாம மலேசியா, கல்ஃப் போன்ற கண்ட்ரீஸ்லயும் எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கு. ஆனா இதுல இருக்க ஐரணி, அதாவது முரண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகமே மானாமதுரை மண்பாண்டங்களுக்கு GI டேக் கொடுத்தாலும் இதை உருவாக்குற, இதை உயிரோட வைத்திருக்க கலைஞர்களுடைய வாழ்க்கை என்னமோ சவாலா தான் இருக்கு. ஏன்னா நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இப்ப காம்படிஷனுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கும்போது இதை தொழிலையே நம்பியிருந்த பல கலைஞர்கள் இந்த கலையை விட்டு வெளியேறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஹியூமன் சிவிலைசேஷனோட ஹிஸ்டரியை சொன்ன இந்த மண்பாண்டங்கள் நாளைக்கு இதுவே ஒரு வரலாறு ஆகலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு.